ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரே வீடியோவில் 5 நெக் டிசைன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு கட்ட பயிற்சியும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு லெவலில் நம்ம வந்து நெக் டிசைன் புதுசாக நம்ம தைக்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தையல் தொழிலில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு டிசைன் ப்ளவுஸ்லாம் கற்றுக்க ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதோட அளவுகள் இப்போ பார்த்துடலாம். அளவுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பானைக்கை யூஸ் பண்ணி தான் வேற ஸ்டைல்ல பேட்ச் ஒர்க் வந்து தைக்க போறோம். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸை பயன்படுத்தி தான் தைக்க போறோம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட்டு 15.5, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. எப்போதும் போல் அந்த அளவுகளை குறித்து நம்ம இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து இப்போ கழுத்து கட் பண்ண போகிறது கிடையாது. கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையுமே அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்போதைக்கு என்கிட்ட லைனிங் துணி தீந்து போனனால எனக்கு கடைக்கு போக டைம் இல்லை. அதனால நான் ரேசன் சேரீயை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது போல பாருங்க, மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் அவுட்லைன் ஃபுல்லா நம்ம தச்சு ரெடி பண்ணி கீழே வந்து பட்டியுமே தச்சாச்சு. கழுத்து தச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும். இது போல பாருங்க, 5 நெக்குக்குமே நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு கேன்வாஸ்ல எப்படி நெக் டிசைன் வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கேன்வாஸை இது போல 2ஆ வந்து மடிச்சுக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேர்பா தான் போட போகிறேன். தொட்டிப்பா வந்து போட போகிறது கிடையாது. உங்களுக்கு தொட்டிப்பா வேணும்னா நான் தைக்கிற மெத்தட்லேயே கொஞ்சம் கிராஸாக போட்டிங்கன்னா தொட்டிப்பா வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நேராக இருக்கக்கூடிய பானைக்கை யூஸ் பண்ணி தான் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைலில் வந்து நம்ம போட்டு தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்க, நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரஃபா போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு அழகா நீட்டா வந்துருச்சு. இதோட அகலம் பாருங்க, இப்படி அகலமா இருந்தாதான் இந்த நெக் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து நடுவுலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ புதுசாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் பழகும் பொழுது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு சிம்பிளான பேட்ச் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பழகிட்டா அடுத்தடுத்து கொஞ்சம் ஹெவி டிசைனாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் தான் விரும்புவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கு பண்ணக்கூடிய கிளாத்தில் கெட்ட பக்கத்தில் கேன்வாஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்தோட அகலம் மாறாமல் இருக்க அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்க, தைக்கும் பொழுது நழுவிடக்கூடாது, அந்த அளவுக்கு பொறுமையாக தைச்சுக்கலாம். இப்போ இதோட அவுட்லைனுமே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு துணி கரெக்டாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் வேணும். இப்போ அவுட்லைனில் கரெக்டாக கேன்வாஸ் ஒட்டியே மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ சென்ட்ரு பண்ணி கரெக்டாக அடையாளப்படுத்துறதுக்காக சென்ட்ரு பகுதியில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கிட்ட பக்கத்தில் கரெக்டாக வந்து வச்சு தைக்கணும் பாருங்கள். ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டாக அதே தையல்லையே நம்ம தச்சு எடுத்துக்கணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 கார்னர்லையுமே தையலில் படாமல் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக அழகாக நீட்டாக திருப்பிக்கலாம் பாருங்கள். நல்ல பக்கமாக திருப்பி ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அவுட்லைன் முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழு அளவுகள் என்னன்னு கண்டிப்பாக எழுதிக்கங்க. அந்த ஆரம்பத்தில் குறிப்பம் இல்லையா, கழுத்தகலம், ஷோல்டர், அந்த முழு அளவுகள் என்ன. இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான், மீதி கொஸ்டின்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம லேஸ் பயன்படுத்தி தச்சுக்கலாம். இது நான் ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். இந்த டிசைனுக்கு எந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும்னு நம்ம யோசித்து பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை தைக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி வெளியில் வந்து தெரியக்கூடாது, வெளியிலையும் தெரியக்கூடாது, சைடு பகுதியிலையும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி அழகாக நீட்டாக தைச்சுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பாருங்கள், அதே அளவு தான். கழுத்து அகலமும் உயரமும் அதே அளவுலேயே மார்க் பண்ணி இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பான் நெக்கை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். அதனால நேரான பாவாக இது போல் போட்டுக்கலாம். அவுட்லைன் பாருங்கள், இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இது போல் பாருங்கள், ஒரு லோட்டஸ் டிசைன் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிராயிங் வந்து அழகாக வரைய தெரியும் அப்படின்னா நல்லா அழகாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். இல்லை வராதா அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து வரைஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 இதழ் வர்ற மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக தெரிகிறதுக்காக நான் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறையா பேர் பான் கழுத்து போட்டே பழகியிருப்பாங்க. பாக்கழுத்துலேயே டிசைன் வேணும் அப்படின்னா பாக்கழுத்தை பயன்படுத்தியே நம்ம வந்து 1000 டிசைன் உருவாக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மாடலில் தான் வரப்போகுது. இப்போ இதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய கிளாத் பார்த்திங்கன்னா வேறு கிளாத் எடுத்துருக்கோம். அந்த கழுத்தோட அகலம் மாறாமல் இருக்க அந்த 5 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த கேன்வாஸ் வந்து நகன்றாமல் கரெக்டாக அப்படியே வச்சு பொறுமையாக நம்ம தச்சுக்கலாம். உள் ரவுண்டில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அதே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த வளைவு வரக்கூடிய பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சோம்னா தான் அந்த வளைவு ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இதோட அவுட்லைன் பாருங்கள், கேன்வாஸ் ஒட்டியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக கரெக்டாக சென்டர் பண்ணி மடிச்சுட்டு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம். ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே உள் ரவுண்டுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு
அந்த 2 கார்னர்லேயுமே லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் தையலில் படாமல். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நூல் வந்து கரெக்டாக மேய்ச்சா போட்டுக்கணும். ஆரஞ்சு கலர்னால் ஆரஞ்சு கலர் மேய்ச்சா போட்டுக்கணும். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் தையல் போடும் பொழுது பொறுமையாக போடணும். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் அழகாக பொறுமையாக தையல் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக பக்காவாக கிடைக்கும். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு 30 பாயிண்ட் அல்லது 40 பாயிண்ட் இருந்தாலே போதுமானது. இப்போ பாருங்க, நம்ம அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இதோட சென்டர் பாயிண்ட்டை லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த மேல் இதழ் வர்ற இடத்துல இது போல் ஒரு ரவுண்டு கொடுத்துடலாம் பாருங்கள். ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு இன்னொரு சைடு அது ஆப்போசைட்டில் அப்படியே மடித்து விட்டுட்டு பாருங்கள். நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சா அந்த சைடு அப்படியே விழுந்துடும். நம்மளுக்கு அளவுகள் வந்து சேமாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதழ் பகுதியை நம்ம தைச்சிக்கலாம். எப்போதுமே கோட்டை ஒட்டியே ஆரம்பிக்காமல் கோட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு அங்கிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கோட்டிலேருந்து நம்ம தைக்கணும். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஃப்ளீட் வந்து அழகாக முக்கோணமாக மடிக்கணும். அப்போ தான் அந்த இதழ் ஷேப் வந்து நல்லா ஊசியாக ஷார்ப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். இது போல் பொறுமையாக தைக்கணும். அந்த பிசுறு பகுதி வந்து அந்த தையல் பகுதி வெளியில் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி நல்லா பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஷார்ப்பாக வர்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். லேஸுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக போட்டுக்கணும் பாருங்கள். பொறுமையாக தைச்சாதான் அந்த லேஸ் மட்டும் நீங்கள் பொறுமையாக அதே ஷேப்பில் தைச்சா மட்டும்தான் இந்த நெக் டிசைன் பார்க்கும்போது அழகாக நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ளீட் வைக்கிறது நம்ம வந்து அழகாக நீட்டாக வைக்கணும் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே கட் பண்ணிக்கலாம். அப்படியே இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் போட்டுக்கலாம். இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு லைன் நம்ம வந்து கொடுத்து தச்சுக்கலாம் பாருங்கள். இன்னொரு லைன் கொடுக்கறதுக்கு மேலே இருந்தே நம்ம தச்சு வரலாம். இதுக்குமே பாருங்கள், எந்தெந்த இடத்துல எல்லாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் அழகாக ஒரு ஃப்ளீட் வச்சு அப்படியே திருப்பினா தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த பிசுறு பகுதி நம்மளுக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த இடத்துல லேஸை கவர் பண்ணி அழகாக தச்சுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளீட் வச்சிடலாம். இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த லேஸ்ல இந்த ஓரத்துல இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் மாதிரி தைக்க போகிறோம். அது தச்சாதான் நம்மளுக்கு அழகா லோட்டஸ் மாதிரியே தெரியும். இதுக்கு பாருங்க நம்ம கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு இதோட நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு, அகலம் 3/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2.5 இன்ச்சுக்கும் சென்ட்ரு பகுதியில் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகா இது போல் ஒரு திலகம் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தை தான் எடுத்துக்கலாம். இதோட அவுட்லைன் பாருங்க அப்படியே நம்ம வந்து பொறுமையாக தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க. இதே மாதிரியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பகுதியை பாருங்க கீழே சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கணும். இதோட சென்ட்ரு பகுதி தெரியலை அப்படின்னா அந்த திலகம் ஷேப்பை 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா அந்த மடிப்பு பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிடும். இதை அப்படியே நம்ம ப்ளவுஸ் பகுதியில் அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைக்கணும். அப்படியே வெளியில் எடுத்துட்டு நூல் பிசுரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காக இதே கோல்டு கலர் லேஸை தான் பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கும் பாருங்க ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டே கரெக்டாக பாருங்க அந்த தையல் பகுதியும் பிசுறு பகுதியும் வெளியில் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி பொறுமையாக வளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும். இந்த வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் பொறுமையாக தைச்சாதான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல மேலே அந்த பிசுறு பகுதி தெரியாமல் அந்த சைடில் தைச்ச பிசுறு பகுதியுமே தெரியாமல் அழகாக நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அழகாக ஒரு மடிப்பு மடித்து இந்த இடத்துல அப்படியே ஷார்ப்பாக மடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த கூர்மையான பகுதி நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கணும். இப்போ இதில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள் அதே அளவு தான் 2.5 இன்ச்சு அகலமும் உயரம் வந்து 10 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். அவுட்லைன் பாருங்கள் ஒரு 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே வரைக்கும் மட்டும், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடுவை நெக் மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் லைட்டாக குட்டி ஸ்டார் வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே ஃபஸ்ட்டு ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க்காக வந்து போடணும். இப்போ பாருங்கள் இதை வந்து நான் மார்க்கர்லேயே உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் நெக் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அகலம் ஒடுக்கமாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து பானைக்கை யூஸ் பண்ணி தான் அவுட்லைன் மட்டும் வேறு வேறு ஷேப்பில் நம்ம தைக்கிறோம். பாருங்கள், நழுவிராம கரெக்டாக 2 பீஸையுமே சேர்த்து வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்க கொஞ்சம் துணி பத்தாதனால ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் எடுத்துக்கணும். இது வந்து என்கிட்ட இந்த துணி இருந்தனால நான் வந்து ஜாயிண்ட் பண்ணுறேன். ஜாயிண்ட் பண்ணாலுமே கூட இதே மாடலில் நம்ம தச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்க, கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த கழுத்தோட அகலம் 2.5 கரெக்டாக அந்த 5 இன்ச்சை இது போல் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அந்த கோட்டை ஒட்டியே கேன்வாஸில் வச்சுட்டு அந்த கேன்வாஸ் மேலே அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். நூல் கண்டிப்பாக மேய்ச்சா போடணும். எந்தெந்த கலர் துணி லேஸ் எடுக்கிறோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ அவுட்லைன் பாருங்கள், ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். கேன்வாஸ் மேலேயே ஒரு நூல் கேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட அவுட்லைன் பாருங்க, கேன்வாஸ் ஒட்டியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 2ஆ மடிச்சு அடையாளப்படுத்துறதுக்காக சென்ட்ரு பகுதியில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமே இழுக்காது. ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் தைக்க முடியும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல பக்கமாக திருப்பி நம்ம வந்து ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்க, அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம லேஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் வந்து கோல்டு கலரும் இந்த ப்ரௌன் கலரும் இருக்கிற மாதிரி லேஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் பாருங்க
அழகாக நீட்டாக அந்த பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் தைக்க போகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஃப்ளீட் கண்டிப்பாக வைக்கணும். அந்த ஃப்ளீட் வைக்கிறது நம்ம அழகாக நீட்டாக வைக்கணும் பாருங்கள். அந்த ஃப்ளீட் வந்து ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. அழகாக பொறுமையாக அப்படியே முக்கோணம் சேஃப் வர்ற மாதிரி அழகாக வைக்கணும். இப்போ நம்ம இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், அதே அளவு தான். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சில் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். இது நேர்பாதான். அவுட்லைன் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒடுக்கமாக வந்து கீழே அகலமாக வரணும். ஒரு 3 ஸ்டெப் வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது போல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் மார்க்கரை எடுத்து உங்களுக்கு டார்க்காக வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் நெக்கோட அவுட்லைன் வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக தெரியும். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க, அந்த ஒயிட் கலர் டேபிளுக்கு அதுக்கும் மார்க் பண்ணது தெரியலை அப்படின்னு கேட்டனால தான் நான் சரி இனிமேல் மார்க்கர்லேயே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ தான் நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக டார்க்காகவும் தெரியும். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கட் பண்ணும் பொழுது பிசுறு தட்டாமல் அழகாக பொறுமையாக கட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இந்த பார்டர் பகுதி பாருங்கள், கீழேயும் மேலேயும் பார்டர் வரும். அந்த பார்டரை பாருங்கள் டபுளாக கட் பண்ணி இந்த மாதிரி 4 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது கெட்ட பக்கமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். வரிசையாக ஜாயின் பண்ணி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். வேறு வேறு கலர்லாம் போடக்கூடாது. இது போல் பாருங்கள், வரிசையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 பீஸையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இதோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். உள் ரவுண்டில் நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இந்த பார்டர் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக பணம் வந்து செலவு பண்ணாமலே பார்டரை யூஸ் பண்ணியே நம்மளுக்கு தரமான நெக் டிசைன் சூப்பராகவே தைக்கலாம். துணியும் எடுக்காமல் ஒரே ஒரு லேஸ் மட்டும் இருந்தால் போதும். அழகாக பார்டரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம தைக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடம் நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் பொறுமையாக அழகாக நீட்டாக தைக்கணும் பாருங்கள்.
இப்போ அவுட்லைன் கேன்வாஸ் ஒட்டியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ரெண்டாம் மடிச்சு அடையாளப்படுத்துறதுக்காக சென்டர் பகுதியில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்டர் பகுதியில் கரெக்டாக வச்சுக்கணும். சென்டர் பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலே போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையுமே தையலில் படாமல் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்க, ஓரத்திலேயே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அவுட்லைன் அப்படியே நம்ம முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ கண்டிப்பாக நூல் அந்த பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்க 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்திருக்கேன். கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, அந்த கோல்டு கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மூளை சேஃப் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஃப்ளீட் வச்சாதான் அதோட சேஃப் நம்மளுக்கு கட் பண்ணும் பொழுது எந்த மாதிரி கிடைச்சிச்சோ அதே மாதிரியே கிடைக்கணும். லேஸ் வச்சு தைக்கும் பொழுது ஃப்ளீட் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் சேஃப் அழகாக நீட்டாக நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். எப்போதுமே நம்ம தச்சு முடிச்சுட்டு அது மேலே நல்லா நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கணும். அயன் பண்ணாமல் இப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு லுக்காகவே தெரியாது. எந்த ஒரு லேஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் சரி, தச்சு முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு கோட்டிங் அழகாக நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டு எல்லாமே நீங்கள் தச்சு முடிக்கணும். தச்சு முடிச்சுட்டும் ஃபைனலாகவே அந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், தைக்கும் பொழுது கொஞ்சம் கூட அந்த அடியில் இருக்கக்கூடிய தையல் பகுதியும் பிசுறு பகுதியும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி அழகாக நீட்டாக பொறுமையாகவே தச்சு வரணும் பாருங்கள். இதுக்கு நம்ம இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
எந்த லேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக டபுள் தையல் போடணும். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்குமே பாருங்கள், நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டு பான் நெக்கு தான் வரைஞ்சிருக்கோம். அவுட்லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜக் மாடல், அந்த ஜக் ஷேப்பில் தான் வரும். ஒரு ஜக்கு எப்படி மேலே ஒடுக்கமாக வந்து கீழே அகலமாக வரும், அந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாருங்க, இந்த துணியோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு கரெக்டாக 30 பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். இதோட கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த கழுத்தோட அகலம் மாறாமல் கரெக்டாக உள் ரவுண்டில் ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன்லையுமே பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அவுட்லைனில் கேன்வாஸ் ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு நழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இதை இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ இந்த கலர் என்ன கலரில் துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். தையல் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக பொடி தையலாக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ இந்த லேஸுக்கு மேட்சாக நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
இந்த இடத்துல அழகா ஒரு ப்ளீட் வச்சிடலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த நூல் பிசுறு எல்லாமே கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிசைன் மட்டும்தான் தச்சு காமிக்கிறேன். டாட் வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிடணும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.